எல்லா சேட்டைகளும் செய்து போட்டு நசிவா ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிற தண்ணி அடே அது சூரிய எவ்வளவு நேரம் தண்ணி ரஜா நேற்று ஃபுல்லா நித்திர மொழிப்படா போ மரியாதை சொல்லி போட வெளியில வாங்க சொல்லி போட லூசா அடிச்சு போக சொல்லிக்கிறாங்க பேத்த மகா சொன்னீங்க நீ எனக்கு தெரியும் நீ படிக்க தேவையில்லை இனிமேல் படிக்க போக மாட்டேன்னு சொல்லுது அப்ப என்னடா வந்து நீ தான் செய்திருப்பா என்ன ஆணித்தரமா கூறிக்கொண்டு சரி சரி கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கணும் பிறகு கத்திக்க அடே அப்படின்னா நீ யாரா நீ எப்படி தண்ணி ஊற்றினாலும் சில மரம் கருகத்தான் செய்யுது இந்த வெயிலுக்கு. இந்தா வருது நாளைக்கு வருதுன்னு மழைண்டாங்க மழையும் காணையில உண்டையும் காணையில் கடைசி நேரம் வச்சு கொஞ்சமாக சாத்த போதும். அண்ணா இப்படி காரணம் வெளியில வாங்க வெளியில வாங்க வெளியில வாங்க வெளியில வாங்க மரியாதை சொல்லி போட வெளியில வாங்க சொல்லி போட வீண் பிரச்சனை வரேன்னு சொல்லி போட என்ன விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கீங்க வெளியில வாங்க சரியா தம்பி என்ன ஒண்ணு சொல்படியா இல்லாம வந்து ஒன்றும் தெரியாத இந்த மாதிரி குடியார பேராடா குடியார பேர வெட்டி பல மேல ஓடுறோம் சகோதரா வெளியில வாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பான்னு சொல்லி போட வெளியில மேல எல்லா சேட்டைகளும் செய்து போட்டு நசிவா ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிற தண்ணி வீட்டுல பூக்கண்டு தண்ணி உனக்கு என்ன வந்து வெளியில வாடா முதலாவது நீ என்ன பிரச்சனை உனக்கு என்னடா ஒண்ணு சொல்லண்டா என்னன்னு உன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்கு வெளியில வந்து பாடுறாங்க என்னென்ன நடக்குது முதலாவது யாரா நீ யாரா நீ யாரா நீ யாரான்னு நிக்கிற நீ போற வார பஸ்கள் என்ன வேலைடா செய்து வச்சுக்கிற நீ மனுஷன் மாதிரி என்ன பிரச்சனை மனுஷன்ல என்ன ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு படிக்க போய் வர்றதுக்கு விடுறியா நீ என்ன கேவலமான வேலை இருக்க எல்லா பிள்ளைங்க கத்துது நாங்க டியூஷன்ல போய் பாரு அண்ணியோ தம்பியோ தெரியா மாறி வந்து காய்க்கிறீங்களோட என்ன மாறி வந்து நிக்கிற நீதான் எனக்கு தெரியும் அங்கவாடி தான் நீ இதுக்கு அடிச்சு நிக்கிற பாவலியில சரியா பாங்க மரியாதை பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கத்தி கூப்பிடுறேன்னா ஊர்ல மற்ற ஜனம் பார்த்தா என்ன தப்பா நிக்க போதில்ல பஸ்ஸுக்கு பார்க்காதல்ல ஜனங்கள் பஸ்ஸுக்கு பார்க்காதல்ல பஸ்ஸுக்கு நாளைக்கு பஸ்ஸுக்கு போனா மோடிச்சையில தெரியாம பஸ்ஸுக்கு சொல்லி நீங்க மாடிச்சைகள் அதிரீங்க டியூஷனுக்கு பிள்ளைகள் இருந்த சந்தில இருந்தா அங்க யாழ்ப்பாணம் அங்க டியூஷனுக்கு போய் இறங்கும் வரைக்கும் நீ பஸ்ஸுகளுக்குள்ள என்ன சேட்டை செய்யற பின்னாலே ஏறி இறங்குறியா அவங்க எங்கட தங்கச்சி பஸ் அவள் போற பஸ்லயே நீ நெடுக போய் வாங்க ஐயோ நான் பஸ்லயே போயில்லை இப்ப கனகாலமா இன்றைக்கு பஸ்ல எல்லாம் சொறி தேய்ச்சி விளையாடி அங்க கைய பிடிச்சு எடுத்து 4 பெட்ரோல் அடிச்சேன்னு சொல்றாங்க அங்க டியூஷன்ல எங்கட தங்கச்சி ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல அங்க டியூஷனுக்கு போற வார 5-6 பெட்ரோலுக்கு இதே வேலை செஞ்சிருக்கு 4 பெட்ரோல் கடிதம் கொடுத்துருக்கேன் நான் போயில ஆடுறா நீ மோல் என்ன தெரியுமாடா அன்றைக்கு வரியில ஏறி நீ டியூஷன்ல வரியில ஏறி போயெல்லாம் டியூஷன் வாசலுக்கு எல்லாம் விழுந்தலும் இல்லையா மடப்பையில நான் குடிக்கிறே இல்லடா வந்து புத்தோட சத்தம் மனுஷி கிட்ட கத்த போறாங்க கூப்பிடு மனுஷன் கூப்பிடுங்களா அக்கா வெளியில வாங்க கூட மனுஷன் என்ன வேலை செய்து வச்சு என்ன சத்தம் போடாது சொல்றவங்க நீ வேற யாரும் காய்ச்சிட்டு இருக்காரா என்ன பேர் அக்குட்டியடா நீ செய்யற வேலைக்கு தானே நாங்கள் எல்லாம் வந்து சொல்றோம் நாங்க சும்மா வந்து சொல்றோம் மனுஷியா கூப்பிடு மனுஷி ஏற்கனவே கல்யாணம் செஞ்சு அங்க போயிட்ட மனுஷி இருக்குது உனக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள சொறி தேய்க்கிற வேலை உனக்கு தேவையா ஐயோ நான் ஒரு பஸ்ஸுக்கு போயிடா இந்த மூஞ்சிய பார்க்க தெரியுது உங்க கண்ட பறிச்சு வந்துடா அடே கண்ணடா நித்திர முடிச்சு வேலை செய்ய கஞ்சி ஒத்து கிடக்கடா என்ன வேலை செஞ்சது பஸ்ஸுக்குள்ள என்ன இங்க போறது இந்த பஸ் எத்தனை மணிக்கு ஓடுறோன்னு பாக்கணும் நீ அதான் வேலை உனக்கு வெளியில வா முதலாவது நாங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதில் படிக்க வச்சு ஆளாக்கி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீங்கள் குடிக்கிறது இந்த கஞ்சா அடிக்கிறது கசிப்படிக்கிறது கண்ட வரியில போய் இந்த பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு பிள்ளைகளை போய் படிக்க விடுறீங்களோ நீங்க வண்டியை பார்க்க வருது நல்ல குடிக்கார பயல் நீ வெளியில பெரிய பிரச்சனை என்ன வேற யார் ஏதாவது தெரியும் அவன் சொல்லி விடுறவன் அவங்க அவள் அங்க அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கா வெளியில வா முதலாவது நீ தான் எனக்கு தெரியும் நீ எந்த ஊரனோடா நீ ஊர்ல என்ன புதுசா கிடக்குறாப்பா மாரியது முழங்க வந்துட்டியா மாறி ஒண்ணும் பெரிய அன்றைக்கு நான் இன்னும் கண்டுறான்டா டியூஷன் அடியாலே 4 தரம் கண்டுறான் நீதான்டா தெரியுமா வா வெளியில வந்து வெளியில வா கொஞ்சம் கூப்பிடுங்க மனுஷியா கூப்பிடுங்க கவாக்கு கிழிச்சு விடுறேன் கண்டறியாத புருஷன் வளர்க்கிறார் புருஷன் இருக்கிறார் மடப்பை என்ன எல்லாரும் கேட்கட்டும் ஊர் ஜனத்துக்கு கேட்கட்டும் திருவிழாங்கள் ஊர் ஜனம் கேட்க வேணும் நான் சொல்றேன் எல்லாருக்கும் தெரியட்டும் மனுஷன் கூப்பிடுவா மனுஷன வீட்டுக்காரர் சொந்தக்காரர் எல்லாம் கூப்பிடுவா இங்க ஒப்பாகமாக தெரியும் இந்த வேலை செய்யறது நீ உங்களோட வயது கூட போடாது வயது கூடினாக்க அந்த வேலை செய்யறீங்க கதை கதைக்க வேண்டாம் தம்பி
பஸ்ஸுக்கு போய் இடிச்சு கொண்டு அங்க சனம் இல்லாம அங்க வெறும் பஸ் நிக்குதா நீ போய் வேணுமென்று போய் சொல்றவங்க நான் பஸ்ஸுக்கு போறேன் இல்லையா பஸ்ஸுக்கு சீட்டு கிடந்தாலும் இருக்கிற இல்லையா நீ நெருக்கமா இருக்கிற பஸ்ஸா பார்த்து ஏறியா நீ அதுவும் இந்த டியூஷன் பிள்ளைகள் போய் வார பஸ் அது அந்த கணக்கான டைமுக்கு வந்து நிக்கிற நீ வேலை வட்டிக்கு போற இல்லையோ நீ ஆர்சி பிள்ளைகளுக்கு குழைச்சு கொடுக்குற இல்லையோ சின்ன படியான்னு வேற யாரும் வச்சு யார் படிக்கிற முடிய பரிசா சொல்லிக்கிட்டு என்ன பேக்க வர நீ தான்டா பாது நான் போயில்லடாப்பா இல்லடா அண்டை நான் டியூஷன் அடியால போவேக்கே உன்ன கண்டனான் ஐயோ அது எந்த சாயல்ல வேற யார் போட உங்க சாயல்ல இல்ல எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்தோன்னு பிடிச்சு போட்டேன் நீ எனக்கு தெரியும் நான் எல்லாம் விசாரிச்சு தான் வந்தேன் மரியாதையா ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி போனேன் இல்லாட்டி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி போட்டேன் உங்களோட பரியல எங்கால வச்சுக்கணும் ஏன்டா குடிக்கிறா பேப்பையில ஏன்டா குடிக்கிறா கண்ண பாடுறா சிவந்து கிடக்கு அடே அது சூரிய எவ்வளவு நேரம் தண்ணி ரஜா நேற்று புள்ளா நித்திர மொழிப்படா குடிச்சு குடிச்சு எல்லாம் கருவ போகுதுடா ஏன்டா உங்க வேலை செய்யற அடிக்க வேலை சத்தம் போறாடா மனுஷனுக்கு வேலையை அணிக்கிறான் வந்தானே கத்துவா காலி யாருக்கும் தெரிய வேணும் நீ இந்த உதவார வேலை செய்யறாங்க மனுஷிக்கு தெரிய வேணும் இந்த உள்ள குட்டிகளுக்கு தெரிய வேணும் சகோதரங்கள் சொந்தக்காரர் நண்பர்கள் ஊருலாத்து தெரிய வேணும் ஊர்ல நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா நீ சொல்றால் ஏன்னா தெரியுமா பொம்பளை பிள்ளைகளோட சேட்டை விட்டுக்காண்டு அதான் இப்ப தலை போற வாரம் எல்லாம் சனம் சிரிக்க போறாப்பா வர்றா வரும் இல்லண்டா வீடியோ எடுத்து பேஸ்புக்ல உள்ள போடா அவ்வளவு கதையடா இப்ப கதை நீ நீ கதை அஞ்சுவா நீ வா அஞ்சுவா நீ கதை இப்ப கதை நீ எங்க போற நீ சொல்லு மேல வலுப்பம் நீ பாட்டுங்க இது நீ பாட்டுங்க இது பாடலாம் வா சும்மா அப்படியே நீ பாடலாம் சொல்லு எல்லாரும் கண்ட போன வீடியோ எல்லாம் தப்பு தப்பா சில வேலை செய்யணும் இருக்கு என்ன செய்யற நீ முதல் மாதிரியா நீ செய்யறது சரியான முதலாவது சொல்லு முதலாவது நீ யாரா முதல் நீ பொம்பளை பிள்ளைகள் கோயிலுக்கு போனா விரியல் இல்ல பஸ் இழக்க போனா விரியல் இல்ல படிக்க போக விரியல் இல்ல கோயிலுக்கு போக சொல்ற குழந்தைடா நான் அது செய்ய இல்லையான்னு சொல்றேன் நீ தான் செஞ்ச நீ வேற எனக்கு தெரியாதா தெரியாம இந்த மூஞ்சிய பார்க்க தெரியுதுடா இந்த மூஞ்சிய பாருங்க யாராவது இந்த மூஞ்சிய பார்த்து யாராவது குடிகாரன் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மூஞ்சில எழுதி ஒட்டி கிடக்கடா குடிகாரன் அண்ணாலி ஒட்டி கூடாது குடிகாரனாரு குடிக்காரான்னு கண்டுபிடிக்காடா இந்த காலத்துல அந்த கதை தெரியும் தானே முக்கு குடிகாரனா இருக்கான்டா அந்த ஒண்ணு கதை ஒண்ணும் தேவையில்ல நம்ம பாரு கண்ண பாரு நிக்கிறாரா நீ சொல்லு இப்ப சொல்லு நேற்று நித்திர முடிச்சு நாங்க நீங்க வர்ற பாடு தெரியுமா நீங்க வந்து வீட்டுக்கு பாத்து நீ கதை நீ செஞ்ச திருவிதாளத்துக்கு போன ஒரு பச்சை கல்ல உனக்கு சொல்ற பிள்ளைங்க சொல்லிக்கிறேன் நான் குடிச்சாரு நான் தெரியும் நீ கண்ணனி ஓ இந்த பாருங்க பாருங்க கண்ண பாருங்க வைத்த பாருங்க மத்திய வேற அடிக்கிறேன் அந்த கூத்தாடி இதுக்கே இப்ப 20 லிட்டர் இதுக்கு இறுக்கி போட்டு நிக்கிறான் அஞ்சு பாருங்க இப்ப வரியில நிக்கிறான் வீட்டை வரும் வரி புழுத்த வரி அன்றைக்கு வந்து டியூஷன்ல விரண்டு விழுந்தாவலாம் வாசலுக்கு சைக்கிளோட எந்த டியூஷன் நானே இந்த டியூஷனுக்கு போறேன்டா அப்ப நான் மனுஷர் வேலை செய்ய நேரம் இல்ல தெரியுறோம்டாப்பா ஏன்டா அப்படி செய்யறீர்கள் அநியாயம் செய்யாங்க கூட அப்படி உன சொல்றேன் இங்க வா உன சொல்றேன் இந்த வீடியோவெல்லாம் போடுவேன் நான் சொல்றேன் கொண்டு வாங்க இருக்கும் பாப்ப முண்டை புலாம் போடுற வீடியோ எல்லாம் ஃபுல்லா போடுவேன் பச்சை குடியார குடி போச்சு போட்டு பொம்பளை பிள்ளையோட சேட்டை விட்டு கொண்டு நீங்க நான் இங்க சேட்டை விட்டு நீ தான் விட்டு சேட்டை என்ன தெரியும் லூசா அடிச்சு போக சொல்லிக்கலாம் பேத்தமா காய் சொன்னீங்க பாரு முழு தரங்க சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட்டு காது கண்ணீர் பாரு எப்படி இருக்கிறாங்க நீ கண்ட வயசு வந்தாங்க 20 வருஷமா குடிச்ச மாதிரி கிடக்கு 40 வருஷம் குடிச்சாங்க பாத்திரமா காய் சொல்லிக்கிறாங்க நீ எங்க போற இப்ப நான் போய் பட்டம் காடி போடு ஊர்ல இருக்க முடிச்சா என்ன வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறது நீ செஞ்ச வேலைதான் அப்படி நான் உன்னை ஆரண்டு தெரியாது நீ எந்த டியூஷன் என்ன நானும் போறதே இல்லடா எனக்கு வேலையால வந்து வீட்டுல புள்ளையில மனுஷன் பாக்குறதுக்கு நேரம் இல்லாத பாரு தண்ணி ஊத்தலடா ஒரு கிழமையா மழை வரும் பாத்துக்கோ தண்ணி ஊத்தி கொண்டு மனுஷன் வீட்டு பார்க்க நேரம் இல்ல தெரியுமா ஒரு பட்டைக்கு செஞ்சா பரவாயில்ல ஐயோ அந்த டியூஷன்ல படிக்கிற முழு பட்டைகளுக்கு பின்னாலே போயிருக்கு 4-5க்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன் படிகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி நீதாண்டா நீ பிற பத்தாக்குறைக்கு பேஸ்புக்லயே அந்த அதுல வந்து ஹாய் 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 என்று ரவிரமா அனுப்பியிருக்கு ஐயோ கைக்க மாட்டீங்களா சாப்பிட்டீங்களா கைக்க மாட்டீங்களா குட் நைட் கடவுளே குட் நைட் மாட்ட போற நேரம் இல்ல பேஸ்புக் போறதுக்கு நேரம் இல்லடா மனுஷன் இருக்கிறாடா இந்த முந்ததான் கிடக்கு அதுல பேஸ்புக் அது வேற யார ஓடக்கடா வேற யார மாறி வந்துட்டீங்களா வீடு ஒண்ணும் மாறி வரையில எனக்கு படிவா தெரியும் அது நீதான் விளங்குதா நீங்கள் வந்து ஒரு வழிய வேலை செய்யறீங்க கண்ட இதுகளை எல்லாம் குடிக்கிறீங்க உதாரணடா வருது நீ ஒரு கல்யாணம் செஞ்சாரடா அதை முதல் மனசுல வச்சுக்கொள்ள ஏற்கனவே உனக்கு மனசு இருக்கடாவா குடும்பம் இருக்கடா மற்ற தலை சுத்துறாப்பா நீ எனக்கு நீ படிப்பிக்க தேவையில்லை நீ மனசு குடும்பம் இருக்க இந்த வழிய வேலை பார்க்க கூடாது நான் ஒண்ணு பார்க்கல கல்யாணம் கட்டா தனியா இருக்கிறாரண்டா கூட பரவாயில்ல ஊர் உலகம் பார்த்தா என்னடா சிரிக்கும் இனிமேல் பிள்ளைக்கு பின்னால வரக்கூடாது சொல்லி போட அங்க அந்த பக்கத்து விட்டு எட்டி பாக்கு வந்து காத்து நீ ஊர் வழியா சொல்லி வீடியோ எடுத்து கிடக்கு போடுவேன் அதுல வேறுங்க
சொன்னாலும் முழங்கல நீ எந்த ஊரவன் தான் எனக்கு தெரியுமாடா எல்லா கதையும். நீ எந்த ஊரவன் சொல்லுங்க. சும்மா சமாளிக்காத தம்பி. சமாளிக்க நான் உன்னை கும்பிட்டு கேட்கறேன்னா அவரோட போயில்லடாப்பா. என்னடாப்பா இவ்வளோ புள்ள செய்து போட்டு பிள்ளை அங்க இருந்தா நான் கிட்ட கூட போய் கதை கூட கேட்கிறேன் இல்லடா சொன்னா கேள்றாப்பா. ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? இவ்வளோ பிள்ளையும் செய்து போட்டு இந்த பக்கத்துல இருக்கிற நியாயம் மாதிரி கதைக்கிறாடா. அட நான் செய்தா தானே நான் ஒத்துக்கொள்றேன்டாப்பா. அம்மா நான் ஒன்னும் செய்யலடா சொன்னா கேள்றா. அப்படியெல்லாம் கதை என்னன்றா வாழ போறியோம். ஐயோ நான் சொல்ற விளங்கலடா நான் ஒன்னும் செய்யலடாப்பா. இல்லடாப்பா உனக்கு எத்தனை சொல்லிக்கிறேன் வந்து ஊடாயிட்டு போட்டுருக்கேன். நீ உருட்டுறடா எனக்கு தெரியும். எனக்கு நான் அறிவில்லையா கேக்குறேன். நீ உருட்டுறது அண்ணா என்ன எங்க என்ன இதுக்கு நினைக்கிறேன் வருதாப்பா இவன் என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியாம நீ விசாரிக்கா. அண்ணா இதல்ல அங்க அடுத்த ஒழுங்க என்ன அடுத்த ஒழுங்கு? அவன் பஸ்ல ஏறி போறானா அங்க பொம்பளை பிள்ளை பஸ்ல ஏறி போறானா நீ என்ன எதுக்கு ரெண்டு சண்டை பிடிச்சு ஒண்ணிக்க அங்க அடுத்த ஒழுங்க என்ன அவன் அப்ப இவன் இந்த அளவு தங்கமான மனுஷன் இது தான் ஒன்று வேலையை நான் அதான சொல்லிக்கிறேன். மாறியார வந்துட்டு கொஞ்சம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன். காட்டிய துளைக்க போறீங்க நீங்க இடம் காட்டி விட்டது. அண்ணா நான் அடுத்த ஒழுங்கன்னு சொல்ல அவன் இதுக்கு வந்து புரிஞ்சு சாரி மாறி வந்து ஆரம்பத்திலே சொல்லி கொண்டிருக்கா நீ மாறி வந்துட்டா போல மாறி வந்துட்டா போல எனக்கு தெரிஞ்சவடே தான் நான் ஊர்ல ஊர்ல சண்டை நடந்தா எட்டி பாக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அதுகள் போய் இவ்வளவுக்கு பரப்பிருக்கீங்களா? சரி நான் போய் அவனை பிடிச்சிட்டு அப்ப இவ்வளவு நேரம் எனக்கு என்ன பரச்சது அத மாறி வந்து அட என்ன கிளியடா கிழிச்சாடா நீ உங்களை நான் என்ன செய்யறேன் உங்களை பார்க்காம அப்படித்தான் கிடக்கு லைட்டா ஆள பார்த்து நீங்க ஒரு ஆள உடம்பு நட உட பாவனையில பார்த்து நீங்க அவர் குடிகாரர் அவர் இது அது அவர் கூடாது சரி என்ன விடல நீ இவ்வளவு நேரம் இந்த கண்ணை பேர் அதை பேர் இதை பேர் உன்ன பேர்றாப்பா நீ தான் அப்படி இருக்க உனக்கு ஒரு தானே ஆரண்டே தெரியாமல் அங்க வந்து சொல்றானே நீ எப்படிப்பட்ட கேடியா இருக்கு சொல்லுவாப்ப அவன் செஞ்சது சரி அது எனக்கு தெரியாது. அவனும் பார்த்தா நீ எல்லாமே நீ தான் அவள இந்த பொம்பளை பிளான் செய்திருக்க பிள்ளையோட அப்படி பிளேட்ட மாட்டாங்க. அப்ப நீ இப்ப என்ன செய்ய உண்ட வளப்பா அப்படிதான் அப்ப இருக்கு. அப்படி இல்ல ஒரு ஆள தீர விசாரிக்கணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கொண்டு கூட சொல்லிக்காங்க. தீர விசாரித்தா மையன்னு சொல்லிக்காங்க. அதால சொல்லிக்காங்க. சரி விடுங்க நான் இப்ப அவசரப்பட்டு வந்துட்டேன். நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். இப்ப நீங்க அதை மன்னிச்சு விடுங்க. நாங்க தெரியாத நடந்து நாங்க கிடையாடாப்பா ஒருதான் சோழி இல்லாமல் தண்ட பாட்டுல தண்ட வீட்டு வேலை செய்து கொண்டிருக்க வந்து இடையக்க வந்து அது போல இது போல நீ பொம்பளை பிரச்சனை நீ குடியா நீ செய்திருப்ப நீ அதை நொட்டிருப்பேன் தெரியுமா உங்களை பார்க்க அப்படிதான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இப்ப இப்ப என்ன விளங்கிடுது. நீ கொஞ்சம் அவசரம் புள்ள அவசரம் தானே பட்டிருக்க நீ. சரி சரி அது வேற யாரும் என்னன்னு போய் கேட்டு விசாரிப்போம். தண்டனை சரி சரி தண்ணீர் இல்ல இல்ல தண்ணீர் அவன் பஸ்ல ஏறி போறானா இல்ல வேலை வட்டி இல்லாம இருக்கிறபடிதான் மற்றவனோட வந்து தேவையெல்லாம் சொல்கிறார். நான் இன்றைக்கு தானே ஒரு கிழமை தண்ணி இறைக்கும் மரம் எல்லாம் பாடு தண்ணி போட்டு தண்ணி இறைச்சி கொண்டு இல்ல நீ உனக்கு எனக்குமே தொடர்பு இருக்கிற நீ என்ன பேச்சு பாத்துருக்கிறியோ அப்ப என்னடா வந்து நீ தான் செய்திருப்பா என்ன ஆணித்தரமா கூறிக்கொண்டு அது வந்து வாசலோட முடிய பின்னாடி சொன்ன விதத்தை பார்க்கணும். ஒரு தடவை இந்த காலத்துல நம்ப நீ இப்படி சொன்னேன் எனக்கு தெரியாது. நீங்கள் சில வெளியில என்ன நடக்கிற செய்தியில பார்த்தா வயது உண்ணாக்கள் வயது குறைஞ்சாக்கள் கல்யாணம் கட்டுறது அங்க ஓட்டம் இங்க ஓட்டம் கல்யாணம் கட்டி பிள்ளையோட இருக்கிறாங்க ஓட்டம் பாட்டம் அவையெல்லாம் இங்க போன் கதைக்கிறதும் கள்ள தொடர்பு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது அவையெல்லாம் இருக்கட்டும். அப்படியே போய் பிடிச்சு கேளுங்க. இது எனக்கு என்ன இது படிக்க போற பொம்பளை பிள்ளைகளோட பங்கள் சேட்டை விட்டோன்னே சேட்டை விடணும் ஆரம்பத்திலே என்ன உனக்கு சொன்னா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி உனக்கு சொல்லி கொண்டு சின்ன படியெல்லாம் படிக்கிற படியெல்லாம் இந்த வேலை பார்த்திருப்பாங்க. நீ என்ன சொன்னி சரி விட நீங்க இப்ப மனுக்கு பின்னுக்கு அங்க விளையாடிக்கிறாள் வந்தாட கத்தி கொண்டிப்பான் இதுல சரி கூட்டம் ஒரு ஆளை பார்த்து கணிப்பிடுவேன் எல்லாரும் அப்படி எல்லாம் நீ அப்படி சொல்லலாம். ஊர்ல 10 பேர் அப்படியான்னு சொன்னா 10 பேர் நல்லவனும் இருப்பான். சரி நாங்க இப்ப டியூஷனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வர்ற வந்த பொம்பளை பிள்ளைல அதுகள் பாருங்க அங்க அது நீ எல்லாத்தையும் சொல்லி அதில் சாப்பிடாம அழுது கொண்டு இருக்குல்லப்பா வீட்டு இனிமேல் படிக்க போக மாட்டேன்னு சொல்லுது. அப்படியே நீ மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு விடு மற்ற தாழ பஞ்சேர மாதிரி கொண்டு விடு. அப்படி நான் இல்லாமப்பா அதே மாதிரி இன்னும் வேற பிள்ளைகளுக்கு எல்லாம் நடந்திருக்கு. நடந்திருக்கா பிள்ளைகள் போய் எல்லாரும் பெற்றோட கூப்பிட்டு கொண்டு போய் சொல்ல வேண்டிய எல்லாரும் பொது வழியில வீடியோ எடுத்து போட வேண்டியானு இப்ப எல்லாம் கையில போன் கிடக்கு போன்ல கரண்ட் எடுத்து தள்ள வேண்டியான டிஜிட்டல் உலகமே வந்துட்டு யார் அடிச்சாலும் வீடியோ போடுறாங்க கத்தினாலும் வீடியோ போடுறாங்க எல்லாம் இதுல டிஜிட்டலா இருக்கு.
நாங்க இவ்வளவு காசை கட்டி படிக்க வைக்கிறது இப்படி நடந்தா நாங்கள் அது ஒரு காசை ஒரு பதட்டத்துல சரி நீ என்ன சொல்ற முதல்ல எங்க போயிருக்கணும் போலீஸ் அடைப்ப என்ன சரி நான் தான் புலியான ஆளா இருந்தாலும் நீ என்ன செய்யணும் அந்த பெற்றோர் தாய் பண்ண எல்லாம் கூட்டிக்கணும் அந்த பிள்ளைகள பிரச்சனைக்குரிய ஆளா கூட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கு டியூஷனுக்கு இங்கே போய் இப்படி நடக்குது பிரச்சனை நடக்குன்னு தெரியப்படுத்தி இங்க வந்திருக்கணும் நீ என்ன எடுத்து மாட்டேங்குது கூட்டி தான் செய்யிருப்பாரு வந்து எனக்கு போயிருக்க இப்ப நல்ல ஆளு அடிச்சு முடிச்சிருப்பாளா இப்ப அப்ப கூட கஞ்சி வந்தது தெரியுமே நான் ஒரு வீட்டிலேயே 20 ரூபா நித்திர முடிச்சு வேலை செய்திருப்பான்டாப்பா அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கும் இந்த வயிறு வழியா மோட்டர் சைக்கிள் வழி தெரிஞ்சு வேலைகள் வட்டி எல்லாம் செய்து போட்டு வந்திருந்தா கஞ்சி பக்கம் தானடாப்பா அப்ப வண்டி பேத்தனமா கேட்கிறாரா இந்த கதையை பார்த்தா ஒரு எல்லாம் ஆளை பார்த்துட்டே சொல்லுவா கூட அவன் தான் எனக்கு இப்படா பொம்பளை பிரச்சனையும் கசிப்பு கஞ்சா அடிக்கிற இந்த பெரிய பெரிய வேலை செய்யற எல்லாருமே வந்து டீசெண்டா தெரியற குரூப் போல இருக்கு ஆளை இட போட்டு செய்யக்கூடாது அது இப்படி ஒரு ஆக்கள் மாதிரியும் இருப்பாங்க சில பேர் டீசெண்டாவும் இருக்கிறாங்க இன்னொன்று சொல்ல குறை கேட்க கூடாது என்னது நீங்கள் இவ்வளவு நேரம் கதைக்கிற ஸ்டைலே வரி மாதிரி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கணும் பிறகு பிறகு கத்திக்க அப்படின்னா நீ யாரா நீ குடிச்சு போட்டு வந்த மாதிரி தான் எனக்கு உன்ன பாக்க கொஞ்சம் விளங்கும் மீட்டர் கணக்கா சரி நீங்க ஒண்ணு பயப்படாங்க நீங்க என்ன சொல்லுங்க முடிச்சணும் ஒரு யாரா சரியா இந்த நடந்த மறந்து சொல்லிப்படாங்க உங்களுக்கு தான் அவமானம் விளங்குதோ ஒண்ணும் சொல்லிப்படாங்க நீங்க என்ன செய்யுங்க பழைய மாதிரி தண்ணி அடிச்ச மாதிரி இதுல அடிங்க தண்ணி இந்த ஊர்ல இருக்க முழு பேருக்கும் சொல்லு இதான் இந்த ஊர்ல சிசிடிவி நீங்க ஒண்ணு செய்யுங்க நீங்க பழமையா தண்ணி அடிச்ச மாதிரி தண்ணி அடிச்சு எல்லாம் முறையுங்க ஒரு பிரச்சனை இல்லையா வந்தான் ராயஸ் அவனை தரப்பா அவனமோ முறிக்க அவன் சொன்னவனப்பா அந்த 2 வீடு தள்ளி அங்கால கிடக்கு எனக்கு தெரியுமாப்பா இஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி செய்யாங்க மற்ற பிள்ளைகளை எச்சரிக்கையா பாருங்க அந்த பஸ்ல இருந்து நிப்பாட்டுங்க டியூஷன் பாத்தியார கூட போய் கதைங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க போய் ஒரு சரியான இதை எடுத்து முடிவெடுங்க இப்படி கன இடத்துல நடக்குறாப்பா அப்படி நடந்தா வசூல போறாக்கள் மெட்டாக்களும் தட்டி கேளுங்க அதுதான் விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளை குறைஞ்சினா பார்த்து கொண்டு பேசாம இருக்கிற தாங்களும் சேர்ந்து நிக்கிறது அப்படி இல்லை ஒரு ஆளுக்கு பிரச்சனை என்றா பக்கத்துல இருக்கலாம் சுத்தி நிக்கவன் இப்படி மோட்டுத்தனமா வந்து ஆக்களை தெரியாம மாறிக்கிறீங்க கை வைக்கிறீங்க இனி ஆச்சு ஆக்களை பாருங்கடா கூப்பிடுவோம் அவன் உன்ன மாதிரி அவனுக்கு தெரியும் வாங்கியால அவங்களுக்கு மனுஷரை விட திறமான ஆக்கள் அவங்க உன்ன மாதிரி ஆக்கள் தெரியாம வந்து இங்க கொல்லுப்படுறேன் இனி ஆச்சு போய் வரைய பார்த்துட்டு ஆக்களோட கதையங்கூட இல்லாட்டினா விசாரிங்கோ அப்படியே சுற்றுப்புறத்துல விசாரிக்கிறா ஆளு தெரியாட்டியும் இவர் எப்படிப்பட்ட ஆள் இவர் எங்க வேலை செய்யறார் எப்படிப்பட்ட மனுஷன் ஒன்றே பாக்க அடுத்த ஒழுங்கே கிடக்குற இங்க வந்து கத்தி கொண்டிருக்கிறது அது ஒண்ணுமே இல்லையா பாருங்க புறன்படியோட வந்தவன் அதான் நீங்க கதைக்கிற ஸ்டைல மாத்துங்க வரி மாதிரி தான் அவள் கத்துறாங்கன்னு சொல்லி கூத்தாடிக்கணும் போயிட்டான் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்